புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். என் பரம்பரை பொண்ணா கேக்குது உனக்கு. தம்பி, முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம ஃபேக்டரி கிட்ட வாப்பா. நான் வணக்கம் வாப்பா தம்பி, எப்படி பாருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. மாடு மாதிரி வந்திருக்க. உன் வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா? இல்லை புரியலண்ணா, புரியல. என்னப்பா நீ? உன் தங்கச்சி என்ன பண்ணினுக்கிறா தெரியுமா? ஏன் தங்கச்சியா? ஆமாம்பா, உன் தங்கச்சி தான்பா நெவின் ஒரு பையனை லவ் பண்ணுறாப்பா. சத்தியமா தெரியாதுண்ணா. நான் விசாரிக்கிறேண்ணா. ஏரியாவில் விசாரிச்சு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலண்ணா. தம்பி, நான் ஆல்ரெடி எல்லாமே விசாரிச்சிட்டேன்பா. அவன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். அவன் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். எல்லாமே விசாரிச்சிட்டேன்பா. சூப்பர்ண்ணா. என்னப்பா புரியாமே பேசுகிற? நான் இதில் என்னண்ணா இருக்குது? 1.5 லட்ச ரூபா சம்பளம்னு சொல்கிறீங்க, நல்ல பையன் வேற சொல்கிறீங்க. ஏரியாவில் போயிட்டு அவங்க வீடு குடும்பத்தை பற்றி மட்டும் விசாரிச்சுட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடலாண்ணா. நான் தம்பி, உன் தங்கச்சி லவ் மேட்ரை சொல்லிவிட்டு உன் தங்கச்சிக்கு அரேஞ்ச் மாதிரி வைக்கிற புரோக்கர் நினச்சியா? அப்படிலாம் கிடையாதுண்ணா. சரிண்ணா, நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணலாம்? தம்பி, இவ்வளோ சொல்லியும் உனக்கு புரியலல்ல? இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு. அந்த பையன் நம்மால் இல்லைப்பா. பேசாமல் அவனை முச்சு விட்டுலாம்பா. ஓ, நானா சொல்கிற? தம்பி, இதை மட்டும் பண்ணியானா நம்ம பரம்பரைக்காக வாழ்க்கையே தியாகம் பண்ணான்ற வீரன்ற பேர் கிடைக்கும்பா அவனுக்கு. தம்பி, உனக்கு என்ன பிரச்சனைனா அண்ணன் வந்து நிற்கிறம்பா அவனுக்கு. வேற பரம்பரை பையனா வெட்டணுமா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? லவ் பண்ணதை தவிர. லவ் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லைண்ணா. அவங்கள வாழ விடாமல் வெட்டணும்னு நினைக்கிறேன் பாரு, இதானா பெரிய தப்பு. முடிஞ்சா சேர்த்து வைப்போம், இல்லைனா அவங்கள வாழ விட்டுருவோண்ணா. ஒருத்தனை வெட்டினா வீரன்னு சொல்ல மாட்டாங்கண்ணா, காப்பாற்றினா தான் வீரன்னு சொல்லுவாங்க. வெட்டினா கொலைகாரன் தான் சொல்லுவாங்க. என்ன தம்பி ஃபிலாசபிலாம் பேசின்னு இருக்க? நம்ம பரம்பரை கௌரவம் என்ன வருது? என் வீட்டு பொண்ணு தப்பு செஞ்சா என் வீட்டுக்கு வேணும்னா அசிங்கமாக இருக்கும். அது எப்படின்னா மொத்த பரம்பரைக்கும் அசிங்கமாக மாறுது? என் வீட்டு பொண்ணு யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சந்தோஷமாக இருந்தால் போதும். நம்ம ஆளுங்கன்னு பார்த்து தான் வீடு நகை நட்டு காரெல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனால் பார்த்தா உடனே அடுத்த ஒரே வருஷத்தில் டைவர்ஸ் வாங்கின்னு வர்றதும் தூக்கு மாட்டின்னு தூங்குறதும் பார்த்து தானே இருக்கிறோம். அவங்கெல்லாம் கூட நம்ம ஆளுங்க தானே. நானா புரிஞ்சுக்கோண்ணா, கல்யாணன்றது நம்ம 2 பேரோட விருப்பம் மட்டும் கிடையாதுண்ணா. தம்பி, நான் என்ன சொல்கிறேன்னா, விண்ணா, நம்ம ஆளுங்க கிடையாதுன்னு வெட்டுறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. நேற்று கூட ஒருத்தனை போட்டோம், இன்றைக்கி என் தங்கச்சி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். சரி, இவனையும் போட்டுடுறோம், அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்களா? இது நிற்காதுண்ணா. காதல்ண்ணா வந்துக்கினே தான் இருக்கும். வாழ விடுவோண்ணா, என்னண்ணா பிரச்சனை? தம்பி, இந்த மாதிரி டைலாக்லாம் நான் நிறையா கேட்டேன். இந்த மாதிரி பண்ணனா நம்ம பரம்பரை சங்கத்துலேருந்து நீக்க வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோ. ஒருத்தன் உயிரை எடுத்தாதான் நம்ம சங்கத்தில் இடமும் நம்ம பரம்பரைக்கு கௌரவமும் கிடைக்கும்னா அப்படியேப்பட்ட சங்கமும் வேணாம், அப்படியேப்பட்ட பரம்பரை வேணாம். போன வேலைக்கு ஆக மாட்டான் போலியே. போடுற அவனை மவனை செத்தடா நீ. பண்ணாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா.